சென்னையின் ஒரு சில பகுதிகளில் இன்று பகல் நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அண்மை செய்தியாக இன்று அதிகாலையில், அதாவது இன்று பகல் பகுதிகளில் சென்னையில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. அடுத்தடுத்து மழைக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு சார்? நம்ம சென்னையை பொறுத்தவரைக்கும் பெரிய மழை இப்போ காற்றின் குவிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு கடலூர் மற்றும் பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளில் தான் நம்ம காற்றின் குவிப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ சென்னையை பொறுத்தவரைக்கும் பெருசாக மழை மேகங்கள் கிடையாது. பட் நம்ம கிட்ட வர வர நேரம் போக போக இன்னொரு 2 to 3 hours சம் ரெயின்ஸ் நமக்கு பாசிபிள், ஐசோலேட்டட் ரெயின்ஸ், அதாவது அதனால மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்போ இதுவோ இருக்காது. ஸோ அந்த மாதிரி மழைக்கு வாய்ப்பு இருக்கிறத தான் பார்க்குறோம். லோ பிரஷர் உருவானதுமே அது தெற்கு தமிழக பகுதிகளை நோக்கி வரக்கு வாய்ப்பு இருக்கு, கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கருதப்பட்ட நிலையில தற்போது வடக்கு திசையை நோக்கி நகர்ந்திருக்கு. இதுக்கு என்ன காரணமா புரிஞ்சுக்கலாம் சார்? இல்ல, காற்றழுத்த பகுதியானது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இப்ப நமக்கு இலங்கைக்கு அருகே இருந்தது வந்து இப்ப வந்து நமக்கு நம்ம டெல்டா பகுதி பக்கத்துல உள்ள பகுதிகளை நம்ம காற்றழுத்த பகுதி இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அதனால நமக்கு அந்த காற்றின் குவிப்பு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வட தமிழகத்துல உள்ள, அதாவது வட தமிழகம் நம்ம சொல்லும் போது டெல்டால இருந்து நம்ம சென்னை வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அதுல இன்னைக்கு நேற்று இரவுல இருந்து இந்த காலை பாத்தீங்கன்னா அந்த கன்வர்ஜென்ஸ் காற்றின் குவிப்புன்னு சொல்லுவோம். அதோட தாக்கம் வந்து இந்த பாண்டிச்சேரியில இருந்து மரக்காணம்ல இருந்தே வச்சுக்கலாம். மரக்காணம் பாண்டிச்சேரியில இருந்து நமக்கு நம்ம மயிலாடுதுறை வரைக்குமே நமக்கு அது இருந்ததை பார்த்தோம். ஸோ அங்க வந்து கனமழை பெய்திருக்கிறது. ஸோ நீங்க பாண்டிச்சேரியே பாத்தீங்கன்னா ரொம்ப 100 மில்லிமீட்டருக்கு மேலேயே அங்கே பதிவாயிருக்க பார்க்குறோம். அதே மாதிரி சீர்காழியில நம்ம 14 சென்டிமீட்டர் 140 மில்லிமீட்டருக்கு மேலே பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். ஸோ அங்கெல்லாம் கனமழை பெய்திருக்குது. அதுக்கு அருகில் உள்ள மாவட்டங்கள் அரியலூர் போன்ற இதுலையும் நல்ல மழை பெய்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நேற்று வந்து நமக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நைட்ல இருந்து ஒரு 20 மில்லிமீட்டர் 20 மில்லிமீட்டர் அந்த ஆவரேஜ் அந்த மாதிரி தான் நமக்கு மழை பெய்திருக்கிறத பார்க்குறோம். நமக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல மழை வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதே போல கனமழைக்கு எப்போ எதிர்பார்க்கலாம்? இது எல்லாமே உள் மாவட்டங்களுக்கு இன்றுல இருந்து நாளைக்கு பாத்தீங்கன்னா காற்றின் குவிப்பு வந்து உள்ளேயும் போறதை பாக்குறோம். ஸோ அந்த காற்றழுத்த பகுதி அருகில் வரும்போது நம்ம காற்றின் இது வந்து கன்வர்ஜென்ஸ் வந்து இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம போறதை பாக்குறோம். ஸோ நேற்று வரைக்கும் பெருசா உள் மாவட்டங்களுக்கு பெரிய மழை இல்லை. பட் நேற்று இரவுல இருந்தே நமக்கு பாத்தீங்கன்னா காற்றின் குவிப்பு உள்ள போக போக உள் மாவட்டங்களும் மழை தொடங்கி இருக்கிறத பாக்குறோம். ஸோ இன்றும் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் அதே மாதிரி தூத்துக்குடி, இந்த தென்காசி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களுமே நம்ம காற்றின் குவிப்பு இருக்கிறத பாக்குறோம். ஸோ அங்கெல்லாம் கூட மழை வந்து இன்று நாளையெல்லாம் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஐசோலேட்டட் ஸ்பெல்ஸ் இருக்கும். இரவுல இருந்து காலை நேரத்துல நம்ம அந்த டைம்ல ஏதாவது காற்றின் குவிப்பு மேலும் வரும்போது நம்ம நார்மல் மான்சூன் டைம்ல காற்றின் ஈர்ப்பு காரணமாக அப்போ மழை மேகங்கள் வந்து அப்படி நமக்கு ஒரு ஸ்பெல்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அச்சப்பட வேண்டிய ஸ்பெல்ஸ் எதுவும் சென்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை. நார்மல் மான்சூன் ரெயின்ஸ் வந்தாலுமே நார்மல் மான்சூன் ரெயின்ஸ் தான் வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். அடுத்தடுத்து வங்கக்கடல்ல ஏதாவது சுழற்சி நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? காற்றழுத்த தாழ்வு பகுதி எப்போது உருவாக வாய்ப்பு இருக்கிறது? ஸோ நம்ம இதோட தாக்கமே அடுத்த ஒரு 3-4 நாட்கள் இருக்கும். 17-14 வரைக்கும் இருக்கும். உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது, தென் மாவட்டங்களுக்கும் இருக்குது. கடலூர் மாவட்டங்களில் தொடர்ந்து அப்படியே நமக்கு டெய்லியும் பெய்யுற மாதிரி இது மாதிரி ஒரு மழை பெய்து கொண்டே இருக்கும். ஸோ 17 அதுக்கப்புறம் 18-19 ஒரு 4-5 நாள் பிரேக் இருக்கு. மாத இறுதியில திருப்பி ஒரு காற்றழுத்த பகுதி உருவதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். ஸோ அது எப்படி உருவாகுது, அது மேலும் வலுவடைந்து எப்படி ரொம்ப ஏர்லி இப்போதைக்கு நமக்கு ட்ரெண்டா தான் சொல்றோம். ஸோ அது எப்படி உருவாக்கி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். அது தீவிரமடையுமா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நமக்கு எப்பயுமே ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் நவம்பரும் அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பரும் நமக்கு எப்பயுமே ஒரு ஃபேவரபுளான பேஸா இருந்திருக்கிறத பாக்குறோம் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த காற்றழுத்த பகுதி எப்படி உருவாகி எந்த மாதிரி வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த காற்றழுத்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி 19ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே மழை பெய்ய தொடர்ந்து வாய்ப்பு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி வரைக்குமே இதே மாதிரி விட்டு விட்டு பெய்யுற மழை, பர்டிகுலரா நைட்ஸ்ல இருந்து மார்னிங்ஸ் மழை இருக்கும். டே டைம்ல ஐசோலேட்டட் ஸ்பெல்ஸ் எங்கேயாவது நமக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கிற மாதிரி காலை நேரத்தில் மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். ஏன்னா பக்கத்துல மேகங்கள் இருக்கிறதுனால. மற்றபடி பெருசா எதுவும் கிடையாது. ஸோ நம்ம அச்சப்பட வேண்டிய அளவுக்கு எந்த மழையும் இப்போதைக்கு கிடையாது. உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் காற்றுக்கு போகும்போது நீலகிரி போன்ற மாவட்டங்கள்லாம் கூட மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்பயுமே பார்த்துருக்கோம், காற்று இது மாதிரி ஒரு காற்றழுத்த பகுதி இங்கிருந்து நகர்ந்து உள்ள போகும்போது நீலகிரியில பர்டிகுலரா குன்னூர் போன்ற பகுதியிலலாம் இன்னைக்குலாம் நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். சென்னையின் ஒரு சில பகுதிகளில் இன்று பகல் நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அண்மை செய்தியாக இன்று அதிகாலையில், அதாவது இன்று பகல் பகுதிகளில் சென்னையில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. அடுத்தடுத்து மழைக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு சார்? நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரிய மழை இப்போ காற்றின் குவிப்பு பாத்தீங்கன்னா நமக்கு கடலூர் மற்றும் பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளில் தான் நம்ம காற்றின் குவிப்பு இருக்கிறத பாக்குறோம்.
ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் பெருசா மலை மேகங்கள் கிடையாது. பட் நம்ம கிட்ட வர வர நேரம் போக போக இன்னொரு 2 to 3 ஹவர்ஸ்ல சம் ரெயின்ஸ் நமக்கு பாசிபிள், ஐசோலேட்டட் ரெயின்ஸ், அதாவது அதனால மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்போ இதுவோ இருக்காது. ஸோ அந்த மாதிரி மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது தான் பார்க்குறோம். லோ பிரஷர் உருவானதுமே அது தெற்கு தமிழக பகுதிகளை நோக்கி வரக்கு வாய்ப்பு இருக்கு, கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கருதப்பட்ட நிலையில தற்போது வடக்கு திசையை நோக்கி நகர்ந்திருக்கு. இதுக்கு என்ன காரணமா புரிஞ்சுக்கலாம் சார்? இல்ல, காற்றழுத்த பகுதியானது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இப்ப நமக்கு இலங்கைக்கு அருகே இருந்தது வந்து இப்ப வந்து நமக்கு நம்ம டெல்டா பகுதி பக்கத்துல உள்ள பகுதிகளில் நம்ம காற்றழுத்த பகுதி இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அதனால நமக்கு அந்த காற்றின் குவிப்பு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வட தமிழகத்துல உள்ள, அதாவது வட தமிழகம் நம்ம சொல்லும் போது டெல்டால இருந்து நம்ம சென்னை வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அதுல இன்னைக்கு நேற்று இரவுல இருந்து இன்று காலை பாத்தீங்கன்னா அந்த கன்வர்ஜென்ஸ் காற்றின் குவிப்புன்னு சொல்லுவோம், அதோட தாக்கம் வந்து இந்த பாண்டிச்சேரியில இருந்து மரக்காணம்ல இருந்தே வச்சுக்கலாம். மரக்காணம் பாண்டிச்சேரியில இருந்து நமக்கு நம்ம மயிலாடுதுறை வரைக்குமே நமக்கு அது இருந்ததை பார்த்தோம். ஸோ அங்க வந்து கனமழை பெய்திருக்கிறது. ஸோ நீங்க பாண்டிச்சேரியே பாத்தீங்கன்னா ரொம்ப 100 மில்லிமீட்டருக்கு மேலேயே அங்கே பதிவாயிருக்க பார்க்குறோம். அதே மாதிரி சீர்காழியில நம்ம 14 சென்டிமீட்டர் 140 மில்லிமீட்டருக்கு மேலே பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். ஸோ அங்கெல்லாம் கனமழை பெய்திருக்குது. அதுக்கு அருகில் உள்ள மாவட்டங்கள் அரியலூர் போன்ற இதுலையும் நல்ல மழை பெய்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நேற்று வந்து நமக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நைட்ல இருந்து ஒரு 20 மில்லிமீட்டர் 20 மில்லிமீட்டர் அந்த ஆவரேஜ் அந்த மாதிரி தான் நமக்கு மழை பெய்திருக்கிறதா பார்க்குறோம். நமக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல மழை வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதே போல கனமழைக்கு எப்போ எதிர்பார்க்கலாம்? இது எல்லாமே உள் மாவட்டங்களுக்கு இன்றுல இருந்து நாளைக்கு பாத்தீங்கன்னா காற்றின் குவிப்பு வந்து உள்ளேயும் போறதை பாக்குறோம். ஸோ அந்த காற்றழுத்த பகுதி அருகில் வரும்போது நம்ம காற்றின் இது வந்து கன்வர்ஜென்ஸ் வந்து இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம போறதை பாக்குறோம். ஸோ நேற்று வரைக்கும் பெருசா உள் மாவட்டங்களுக்கு பெரிய மழை இல்லை. பட் நேற்று இரவுல இருந்தே நமக்கு பாத்தீங்கன்னா காற்றின் குவிப்பு உள்ள போக போக உள் மாவட்டங்களும் மழை தொடங்குறத பாக்குறோம், தொடங்கி இருக்கிறத பாக்குறோம். ஸோ இன்றும் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் அதே மாதிரி தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களுமே நம்ம காற்றின் குவிப்பு இருக்கிறத பாக்குறோம். ஸோ அங்கெல்லாம் கூட மழை வந்து இன்று நாளையெல்லாம் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஐசோலேட்டட் ஸ்பெல்ஸ் இருக்கும். இரவுல இருந்து காலை நேரத்துல நம்ம அந்த டைம்ல ஏதாவது காற்றின் குவிப்பு மேலும் வரும்போது நம்ம நார்மல் மான்சூன் டைம்ல காற்றின் ஈர்ப்பு காரணமாக அப்போ மலை மேகங்கள் வந்து அப்படி நமக்கு ஒரு ஸ்பெல்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அச்சப்பட வேண்டிய ஸ்பெல்ஸ் எதுவும் சென்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை. நார்மல் மான்சூன் ரெயின்ஸ் வந்தாலுமே நார்மல் மான்சூன் ரெயின்ஸ் தான் வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். அடுத்தடுத்து வங்கக்கடல்ல ஏதாவது சுழற்சி நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? காற்றழுத்த தாழ்வு பகுதி எப்போது உருவாக வாய்ப்பு இருக்கிறது? ஸோ நம்ம இதோட தாக்கமே அடுத்த ஒரு 3-4 நாட்கள் இருக்கும். 17-14 வரைக்கும் இருக்கும். உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது, தென் மாவட்டங்களுக்கும் இருக்குது. கடலூர் மாவட்டங்களில் தொடர்ந்து அப்படி இப்படியே நமக்கு டெய்லியும் பெய்யுற மாதிரி இது மாதிரி ஒரு மழை பெய்து கொண்டே இருக்கும். ஸோ 17 அதுக்கப்புறம் 12-19 ஒரு 4-5 நாள் பிரேக் இருக்கு. மாத இறுதியில திருப்பி ஒரு காற்றழுத்த பகுதி உருவதற்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். ஸோ அது எப்படி உருவாகுது, அது மேலும் வலுவடைந்து எப்படி ரொம்ப ஏர்லி இப்போதைக்கு நமக்கு ட்ரெண்டா தான் சொல்றோம். ஸோ அது எப்படி உருவாக்கி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். அது தீவிரமடையுமா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நமக்கு எப்பயுமே ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் நவம்பரும் அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பரும் நமக்கு எப்பயுமே ஒரு ஃபேவரபுளான பேஸா இருந்திருக்கிறத பாக்குறோம் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த காற்றழுத்த பகுதி எப்படி உருவாகி என்ன மாதிரி வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த காற்றழுத்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி 19ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே மழை பெய்ய தொடர்ந்து வாய்ப்பு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி வரைக்குமே இதே மாதிரி விட்டு விட்டு பெய்யுற மழை, பர்டிகுலரா நைட்ஸ்ல இருந்து மார்னிங்ஸ் மழை இருக்கும். டே டைம்ல ஐசோலேட்டட் ஸ்பெல்ஸ் எங்கேயாவது நமக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கிற மாதிரி காலை நேரத்தில் மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். ஏன்னா பக்கத்துல மேகங்கள் இருக்கிறதுனால. மற்றபடி பெருசா எதுவும் கிடையாது. ஸோ நம்ம அச்சப்பட வேண்டிய அளவுக்கு எந்த மழையும் இப்போதைக்கு கிடையாது. உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் காற்றுக்கு போகும்போது நீலகிரி போன்ற மாவட்டங்கள்லாம் கூட மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்பயுமே பார்த்துருக்கோம் காற்று இது மாதிரி ஒரு காற்றழுத்த பகுதி இங்கிருந்து நகர்ந்து உள்ள போகும்போது நீலகிரியில பர்டிகுலரா குன்னூர் போன்ற பகுதியில தான் இன்னைக்குலாம் நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம்.